வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் விஜி பேசுகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாடா கம்பெனி மூலமாக நான் வேலைக்கு சேர்ந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கந்து வட்டி மூலியமாக தான் வேலைக்கு சேர்ந்தேன். அதில் சேர்ந்ததில் எனக்கு கொஞ்சம் வேலை வீடு குடும்ப கஷ்டம், அதனால் நான் அதில் வேலைக்கு சேர்ந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்ந்ததில் இவங்க என்னை அதிகமாக அந்த கணேஷுங்கிறவர் அதிகமாக பணம் வாங்க வச்சு எல்லாருக்கும் பணம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் எனக்கு எந்த கமிஷனும் கிடையாது. நான் பணம் அவர் எனக்கு வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் குரூப்பு போட்டேன்னா அவருக்கு நான் 2000 பணம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சரி சார், நான் வாங்கி உங்களுக்கு தரேன், எனக்கு கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்கள், மாதம் 10 ரூபா உனக்கு சம்பளம் மாதிரி போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் சரின்னு சொல்லிவிட்டு அதை ஓகேன்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். 3 மாதம் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வட்டியும் வாங்கி கொடுப்பேன் கஸ்டமர்கிட்டேருந்து. ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு கஸ்டமருக்கு 10,000 வாங்கினாங்கன்னா 1000 ரூபா வட்டி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1000 ரூபா வட்டியும் கலெக்ஷன் பண்ணி கொண்டு போய் நான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கலெக்ஷன் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறப்ப இவங்க திடீர்னு இந்த எலெக்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, எலெக்ஷன் வந்த சூழ்நிலையால் கஸ்டமர் வட்டியும் கொடுக்க முடியல, அசலும் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை சார்கிட்டையும் எல்லார்கிட்டையும் நான் சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் பார்த்து வசூல் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா அமௌண்ட்டு நிறையா போகவும் 2 லட்சத்துக்கு மேலே போகவும் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, 16 லட்ச ரூபான்னு போட்டு என் பேரில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கேட்டு இப்போ எனக்கு அனுப்புகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பத்திரத்தில் 10 லட்ச ரூபா வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நான் கடன் வாங்கினேன். அது 6 லட்ச ரூபா எனக்கு வட்டி மாதிரி போட்டு 16 லட்ச ரூபா போட்டு இப்போ எனக்கு அது கையெழுத்து போட்டே கொடு, இல்லைன்னா நாளைக்கு 11 மணிக்கு நாங்கள் வருவோம், நீ கொடுக்கணும், இல்லைன்னா நான் உன்னை தூக்கி உள்ளே வைப்போம், இல்லைன்னா ஏதாவது செய்வோம், இந்த வலை குழன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பணம் வாங்கினது வெறும் 2 லட்ச ரூபா தான். 2 லட்ச ரூபாய்க்கு 16 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்ன சொல்யூஷன் தேடுறதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யாரும் கிடையாது, எனக்கு எந்த சொத்து பத்தும் கிடையாது. நானே வாடகை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு குழந்தைங்கள வச்சுட்டு வளர்த்துட்ருக்குறேன். என்னை ரொம்ப அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10-15 நாளாக என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை. நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.